எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதீர்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆணை பிறப்பிக்கிறேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியில் இருந்து வரும் வரியாகி அரசு வடிவாயின் என்று கொடுக்க வேண்டும். தாரிவு என்னும் நானே கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்ரேயாவையும் இறைவாக்கு உரைத்தன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ராயலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு தாரியும் அர்த்தசான ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்ட பணியை முடித்தனர். மன்னர் தாரிய ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதிர்ங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ராயல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவிலை அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பணை விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாக்களையும் 400 செம்மை குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ராயல் குலக்கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாக்களையும் இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசே நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின் படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருக்க எல்லா மக்களுக்காகவும் சகோதரர் குருக்களுக்காகவும் தங்களுடைய அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு